ஜோஹூரின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட ஒருங்கிணைந்த சோதனை நடவடிக்கைகளில் 130 வெளிநாட்டவர்களும் 2 உள்ளூர் முதலாளிகளும் கைது செய்யப்பட்டனர். ஆக அதிகமாக ஜோஹர் பாருவில் 90 பேர் கைதாகினர். தொழிற்சாலைகள், வேலையிடங்கள் மற்றும் ஊழியர்களின் தங்குமிடங்களை குறிவைத்து அச்சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக ஜோஹர் குடிநுழைவுத்துறையின் இயக்குநர் டத்தோ முகமது ருஸ்டி முகமது டாருஸ் கூறினார். பத்து பஹாட், மூவார், சிகாமாட் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைதானவர்கள் வங்காளதேசம், மியான்மர், பாகிஸ்தான், இந்தியா, சீனா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். குடிநுழைவு தொடர்பான பல்வேறு சட்ட மீறல்களுக்காக கைதான வெளிநாட்டவர்கள் அனைவரும் மேல் விசாரணைக்காக பிக்கான் நன்னாஸ் குடிநுழைவு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். கள்ள குடியேறிகளை வேலைக்கு அமர்த்தும் அல்லது பாதுகாக்கும் வணிக உரிமையாளர்களுக்கு கரிசனம் காட்டப்படாது என்றும் டத்தோ ருஸ்டி எச்சரித்தார். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.